ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட 11th எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். எபிசோட் ஸ்டார்டிங்லயே ஜின்ஷுவும் ஹோங்லியும் உட்காந்து ஒன்னா பேசிட்டு இருக்காங்க. இப்ப பாரு, நான் நிறைய மெசேஜ் உங்களுக்கு அனுப்புனேன் பறவை மூலமா, ரிப்ளையே வரலையே அப்படின்னு ஹோங்லி கேட்க, இருக்கீங்களான்னு கேட்டு மட்டும் மெசேஜ் பண்ற, அதுக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு ஜின்ஷு கேக்குறான். இருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு ஹோங்லி சிரிச்சுட்டே கேட்க, உன்னை விட்டு நான் எங்க போனேன் மறுபடியும் இருக்கேன்னு சொல்றதுக்கு எல்லா நேரமும் உன் கூட தான் இருந்துட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம அடுத்த கட்டத்தை நீ அடையிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை. சோ உன்னை சிரமப்படுத்திக்காக மெதுவா ஒரு ஸ்டெப்பா போலாம், புரியுதா அப்படின்னு ஜின்ஷு சொல்ல, நான் ரொம்ப வேஸ்டா இருக்கேன்னா என்னால அடைய முடியல அப்படின்னு நம்ம ரொம்ப ஹோங்லி சோகமாக்கிட்டு இருக்கா. இல்லையே, இங்க உடம்பு முடியாதவங்க எல்லாம் பத்திரமா பாத்துக்கிறது யாரு, ஒவ்வொருத்தங்களுக்கும் நல்லா கவனிச்சுக்கிறது யாரு அப்படின்னு நம்ம ஜின்ஷு கேட்க, ஓ அதெல்லாம் தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு அப்படின்னு ஹோங்லி சிரிக்க ஆரம்பிக்கிறா. சீக்கிரமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு உங்களுக்கு எந்த பேர்டுன்னு கொடுக்காம உங்களை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியா உங்களை பாத்துக்கணும்னு தோணுதுன்னு ஹோங்லி சொல்ல, அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஜின்ஷு சிரிச்சுட்டே சொல்றான். அடுத்து ஹோங்லி வெளியே வந்து அசிஸ்டன்ட் கிட்ட, இப்படி கூட ஒரு மனுஷன் உலகத்துல இருக்க முடியுமா அப்படின்னு கேட்க, என் வேலைக்கு தானே நான் பாக்குறேன், அதுக்கு எதுக்கு என்ன புகழ்றீங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் சிரிக்க ஆரம்பிக்கிறான். உங்கள ஜின்ஷுவை சொல்றேன், இந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா யாராவது இருப்பாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, இங்க பாருமா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை, நீ அடுத்தடுத்து பெரிய லெவலுக்கு போயே ஆகணும், அப்பதான் நீ ஜின்ஷுவை கல்யாணம் பண்ணிக்க முடியும், அதான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு அசிஸ்டன்ட் சமாளிச்சுட்டு சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது, சீக்கிரமா எப்படி அடுத்த எடி தண்டனையை வாங்கி நான் அடுத்த லெவலுக்கு போறதுன்னு எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஹோங்லி கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிடுறாரு. உங்களை போய் ஒரு பெரிய ஆளு நினைச்சேன் பாருங்க அப்படின்னு ஹோங்லி வேணும்னே பேசிட்டு இருக்க, அசிஸ்டன்ட் உடனே அந்த மலை இருக்குல்ல அதுல இருக்கிற பெரியவர்கிட்ட சில மறைக்கப்பட்ட ரகசியம் எல்லாம் இருக்கு, அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் அங்க இருந்து, தெரியாம வாயை திறந்துட்டேன், இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு ஓடிடுறாரு. ஹோங்லி நேரா அந்த மலையோட தலைவர் கிட்ட போயிடுறா. அவர்கிட்ட போயிட்டு சீக்கிரமா அந்த தண்டனையை அனுபவிச்சு அடுத்த ஸ்டெப் மேல ஏறதுக்கான ஏதாவது வழி இருக்கான்னு கேட்க, ஒரு வழி இருக்கு, ஆனா அது யூஸ் பண்ண யாருமே இன்னும் உயிரோட இருந்ததே இல்ல, எல்லாருமே இறந்து போயிருக்காங்க, ஏன்னா அது வந்துட்டு சாதாரண இடி சக்தியை விட அதிகமான சோதனையா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்ல, எப்படியாவது நான் ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு ஹோங்லி அதுக்கான மந்திரத்தை கத்துக்கிட்டு போய் இடி சக்தியை கூப்பிட ஆரம்பிக்கிறா. கூப்பிட்டு முடிக்கிறா. அப்பதான் பைஜா அங்க வரான். நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுதான் பண்றியா அப்படின்னு அவன் கத்த ஆரம்பிக்க, ஹோங்லி உடனே இங்க பாடுறா, ஒருத்தங்க ரொம்ப ரொம்ப நான் லவ் பண்ணுவோன்னு வச்சுக்கோயேன், அவங்களுக்காக என்ன வேணா செய்யலான்னு தோணும், எனக்கு அப்படிதான் இப்ப தோணுது, நீயும் அந்த மாதிரி ஒரு ஆளை பார்க்கும் போது கண்டுபிடிப்ப, இங்க இருந்து போயிடு, இடி வந்துட போகுதுன்னு சொல்ல பைஜா பாக்குறான். மந்திரத்தை போட்டு ஹோங்லிய மயக்கம் போட வச்சிடுறான். எனக்கு அந்த மாதிரி ஆளு நீதாங்கிறத எப்படி புரிஞ்சுக்க போற, உன்னை காப்பாத்த நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு பைஜா நேரா சொர்க்கத்துக்கு கிளம்பி போயிடுறான். அங்க வாசல் இருக்கிற காவலர்கள் இவனை உள்ளவே விட மாட்டாங்க, உன்னை தடை பண்ணி வச்சிருக்காங்க, அது கூட உனக்கு ஞாபகம் இல்லையா, இங்க இருந்து ஓடு அப்படின்னு கண்டபடி கத்த ஆரம்பிக்க, அந்த பக்கமா பிளம்மும் ஆப்ரிகாட்டும் வந்துட்டு இருக்காங்க. பைஜா கிட்ட, எதுக்குடா இங்க வந்திருக்க, உனக்கு ஓவர் திமிருதான் அப்படின்னு ஆப்ரிகாட் கத்த ஆரம்பிக்க, பிளம்ம பார்த்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ப்ளீஸ் அப்படின்னு பைஜா கெஞ்ச ஆரம்பிக்கிறான். பிளம் பாக்குறா. தனியா அவனை கூட்டு போயிட்டு என்ன அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி ஜின்ஷுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஹோங்லி ஒரு விஷ பரீட்சையில இறங்கிட்டு இருக்கா, அவ ரொம்ப ஆபத்துல இருக்கா, ஜின்ஷுக்கு இந்த விஷயம் தெரியணும், அவரை நான் பாக்கணும்னு சொல்ல, என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க, யார பத்தி, இதுக்கும் மேல சொர்க்கத்துல இந்த மாதிரி எதுவும் பேச வேண்டாம், இங்க கிளம்பி போ அப்படின்னு பிளம் கத்திட்டு அங்கிருந்து போயிடுறா. ஆனா ஆப்ரிகாட் இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு பைஜா கிட்ட வந்து, இவ்வளவு முக்கியமான விஷயம், நான் ஹெல்ப் பண்றேன், என் கூட வா அப்படின்னு நேரா பைஜாவை உள்ள கூட்டு போயிட்டு அங்க மகாராணி முன்னாடி நிறுத்திடுறா. சொர்க்கத்து ராணி பார்த்துட்டு நடந்த கதையெல்லாம் கேட்டுட்டு எவ்வளவு தைரியம் இருக்கும்னு கத்த ஆரம்பிக்க, ஹோங்லியை காப்பாத்துங்க, அவ ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு பைஜா கத்த ஆரம்பிக்கிறான். இனிமே இந்த விஷயம் உன்னை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது, புரியுதா அப்படின்னு பைஜாக்கு ஒரு மந்திர கட்டு போட்டுட்டு, எவ்வளவு ஒரு கேவலமான ஆள் இந்த ஹோங்லி, அவ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஸ்டெப் எடுப்பாலாம், இதை நான் வேற யார்கிட்டையும் சொல்லாம பாத்துக்கணுமா, இனிமே அவன் வெளியவே வரக்கூடாது, இவனை ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்ல, அவனை பாதாள சிறையில கூட்டு போய் போடுறதுக்கு ஆளுங்க வந்துடுறாங்க. ஆப்ரிகா டக்குன்னு கால்ல விழுந்து, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியணுங்கிறதுக்காக தான் ராணி கூட்டு வந்தேன், மத்தபடி வேற எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது, என்ன மன்னிச்சிருங்கன்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. இதுக்கு மேல இந்த விஷயம் வெளியே போக கூடாது, உனக்கு எது கிளம்பு நீ முதல்ல அப்படின்னு சொல்ல, ஆப்ரிகாட் பயந்து நடுங்கிட்டே ராஜாட்ட சொல்லவா அப்படின்னு கேக்குறா. கிளம்ப போறியா இல்லையா அப்படின்னு மகாராணி கத்த ஆரம்பிக்க, உடனே ஆப்ரிகாட்டும் கிளம்புறா. ஆனா அதுக்குள்ள மகாராணியோட ஆளுங்க வந்து, இந்த பொண்ணு நிறைய தப்பு பண்ணிட்டா, இதுக்கும் மேல இவளுக்கு சொர்க்கத்துல இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு ராணி முடிவு பண்ணிட்டாங்க, இவளை சீக்கிரமா வாங்க கூட்டிட்டு போலாம் அப்படின்னு ஆப்ரிகாட்டை அங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. ஜின்ஷுவா அவங்க அப்பா பாக்கணும்னு கூப்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஷு அரண்மனையில இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படின்னு பார்த்து ரொம்ப இருள ஆரம்பிக்குது. என்னவோ ஒண்ணு நடக்கிற மாதிரி எனக்கு தோணுதே அப்படின்னு ஜின்ஷு அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
அதுக்குள்ள ஹோங்னி மயக்கம் போட்டவ ஏஞ்சிட்டா. என்ன ஆச்சுன்னு தெரியல, இந்த பைச்சாதான் என்ன பண்ணிட்டான் போல. இப்ப இடி சக்தி வரப்போகுது, நீங்க 2 பேரும் இங்க இருந்து போயிடுங்க, உங்களை தாக்கிட போகுது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல, அது என்ன பெரிய சக்தி, நானும் பாக்குறேன் நம்ம ஃப்ரெண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கான். கரெக்டா பார்த்தா இடி சக்தி தாக்கிடுது. நம்ம ஹோங்னி வேகமா அவங்க 2 பேருக்கும் ஒரு மந்திர கட்டு ஒண்ணு போட்டு விட்டுட்டு மலையோட உச்சிக்கு போயிட்டு அவளே இந்த மந்திர சக்தியை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இதுல இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மந்திர கட்டு போட்டு அந்த மின்னல் சக்தியை அந்த சக்தி மூலமா தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா அந்த இடத்துக்கு வர்றது யாருன்னு பார்த்தா சொர்க்கத்தோட ராணியே இங்க நேரா வந்துடுறா. இன்னும் ஹெவியா பவர்ஃபுல்லான இடி சக்தியெல்லாம் விட நம்ம ஹோங்னியால அதுக்கு மேல பவர் கொடுத்து தாங்க முடியல. பொத்துனு கீழே விழுந்துடுறா, வாயில இருந்து ரத்தமா வருது. ஜின்ஷு இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ராஜா கூப்பிட்டாரு, ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்க எனக்கு என்னமோ ஹோங்னிக்கு ஆபத்து வந்துரும் போல தோணுது அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போறதுக்கு ட்ரை பண்றான். கரெக்டா ராஜா உள்ள வந்துடுறாரு. என்னப்பா இன்னும் 3 நாள்ல உனக்கும் லூயாவுக்கும் கல்யாணம் இருக்கு, போய் ஏற்பாடு பண்ணுன்னு சொல்ல, உடனே நம்ம ஜின்ஷு பார்த்துட்டு இல்லப்பா சாரி என்னால அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியாது அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஓ அப்படியா அப்படின்னு ராஜா கேட்டுட்டு திரும்பி போயிட்டு இருக்க ஜின்ஷுக்கு ஒரு மந்திர கட்டை போட்டு விட்டுட்டு அவன் உடம்புக்குள்ள லூயாவோட குடும்பம் அனுப்புனாங்கல்ல அந்த மாய முத்தை உள்ள வச்சிடுறாரு. இதுக்கும் மேல அந்த முத்தை நீ வாங்கிக்கிட்டங்கிறதால அந்த கல்யாணத்தை நீ பண்ணிதான் ஆகணும், தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல, அப்பா ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு ஜின்ஷு கேட்டுட்டு இருக்கான். இந்த இடத்த விட்டு வெளியே போகாம இங்கே ஏறு அப்படின்னு ராஜா அங்க இருந்து கிளம்பி வெளியே போயிடுறாரு. இங்க மகாராணி பாத்துட்டு இருக்கா. இதுக்கும் மேல இவ என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஒரு பூ இதழ பறக்க விட ஆரம்பிக்க அந்த இதழ் நேரா ஜின்ஷு கிட்ட வந்துருது. ஹோங்னிக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே நம்ம ஜின்ஷுக்கு தெரிஞ்சிருது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எனர்ஜியை யூஸ் பண்ணிட்டு கரெக்டா ஹோங்னியை பாக்குறதுக்கு அவன் கிளம்பி போயிடுறான். அதுக்குள்ள ஹோங்னிக்கு எக்ஸ்ட்ராவா எனர்ஜியே இல்லாம பொத்துன்னு மயங்கி கீழே விழுந்துடுறான், இறந்து போற நிலைமையில. ஜின்ஷு அங்க வந்துடுறான். ஹோங்னிய மடியில போட்டுட்டு கதற ஆரம்பிக்கிறான். இன்னும் மின்னல் வெட்டிக்கிட்டே தான் இருக்கு. நம்ம ஜின்ஷு எல்லா மின்னலையும் தடுத்து நிறுத்திட்டு ஹோங்னிய நேரா கூட்டு போயிட்டு இந்த பூ ரூம்ல போய் படுக்க வைக்கிறான். ஹோங்னி எந்திரி, நீ எந்திரிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, ஹோங்னி உடனே என்ன மன்னிச்சிருங்க கடவுளே, உங்களுக்கு கல்யாணம் படிக்கிற அளவுக்கு தகுதி எனக்கு இல்ல போல, இந்த மின்னல் சக்தி என்னால தாண்டி வர முடியாது, நான் சாக்க போறேன், என்ன மன்னிச்சிருங்க, ஆனா நான் உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணேங்கிறது மட்டும் தான் உண்மை அப்படின்னு மயங்கி விழுந்துடுறா. ஹோங்னி உனக்கு ஒண்ணு ஆகக்கூடாது, நீ அழியறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஜின்ஷுவோட உடம்புக்குள்ள இப்பதான் இந்த பொக்கிஷ மாயமுத்தை வச்சாங்க. அந்த மாயமுத்தை வெளியே எடுத்தது அப்படியே ஹோங்னியோட உடம்புக்குள்ள அனுப்பிடுறான். அனுப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு சக்தி கொடுக்க அவ உடம்பு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துட்டு இருக்கு. அவ்வளவு அழ ஆரம்பிக்கிற அப்படியே மயக்கத்திலேயே அவளை பார்த்து ஜின்ஷுவும் ஒரு வழியா உன்னை காப்பாத்திட்டேன் அப்படின்னு அவனும் அழுதுகிட்டு இருக்கான். இங்க ராஜா இந்த சொர்க்கத்து ராஜாவும் ராணியும் பேசிட்டு இருக்காங்க. உங்க பையன் கல்யாணத்துக்கு நோ சொல்லிட்டான், திரும்ப வந்து இங்க மண்டி போட்டிருக்கான், என்ன பண்றதுன்னு கேட்க ராஜா மறுபடியும் ஜின்ஷுவை பாக்குறதுக்கு கிளம்பி போறாரு. அப்பா எனக்கு வந்து எந்த பதவியும் வேண்டாம், இந்த சொர்க்கத்துல இருக்கிற இளவரசன் பதவி கூட வேண்டாம், நான் எல்லாத்தையும் ராஜினாமா பண்ணிட்டு ஏதாவது ஒரு பார்டர்ல போயிட்டு மத்த யாரும் போர் எடுத்து வராம பாத்துக்கிற வேலையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, உன்னை எதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கேன், என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அப்பா கத்த ஆரம்பிக்கிறாரு. இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு டக்குன்னு நம்ம ஜின்ஷுவே எதிர்பார்க்காத நேரத்துல அவனுக்கு ஒரு மந்திர கட்டு போட, அப்பா என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கறதுக்குள்ள அவன் நெத்தி வழியா அவனோட ஞாபகங்கள் எல்லாம் எடுக்கிறாரு ஜின்ஷுவோட அப்பா. இதுக்கும் மேல வந்துட்டு உனக்கு கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு எந்த அறிவும் அருகதையும் கிடையாது, உன்னோட சுயநினைவை நான் எடுக்கிறேன், கல்யாணம் முடிகிற வரை அப்படி பொம்மை மாதிரியே நீரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட ஜின்ஷு அமைதியா பொம்மை மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹோங்னி எந்திரிக்கிறா. ஹோங்னி பக்கத்துல ஷாயா உட்கார்ந்துட்டு இருக்கா. ஏன் அதை தாண்டி வந்துட்டேன் நாடி, அப்பனா அடுத்த லெவலுக்கு நான் போயிட்டேன்னு தானே அர்த்தம், அப்ப என்னால லீகலா இங்க இருக்க முடியும், அதே மாதிரி ஜின்ஷுவை கல்யாணம் பண்ணிக்கிறது கூட என்னால வந்துட்டு லீகலா இருக்க முடியும்ல அப்படின்னு கேட்க ஷாயாவை அமைதியா பாத்துட்டு இருக்கா. இன்னைக்குதான் ஏன்னா நம்ம ஜின்ஷுக்கு கல்யாணமா, அது எப்படி சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டே பாத்துட்டு இருக்கா. இங்க அரண்மனையில கல்யாணத்துக்காக ஒரு பெரிய கூட்டமே கூடி இருக்கு. நம்ம ஜின்ஷு கல்யாண கோலத்துல நேரா உள்ள வந்துட்டு இருக்கான். கல்யாணத்துக்காக வந்துட்டு உள்ள எல்லா சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்க, லூயாவோட சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்க, ஜின்ஷுவோட சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்க. குன்லன் கூட நின்று நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு இருக்கான். அங்கன்னு பார்த்து வேகமா ஹோங்னி ஓடி வந்துட்டு இருக்கா. இது நடக்க கூடாது அப்படின்னு கத்திக்கிட்டே லூயாவும் கல்யாணம் பொண்ணு கெட்டப் எல்லாம் போட்டு அங்க வந்துற, இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஜின்ஷுவோட சொந்தக்காரர் ஒருத்தர் வேகமா ஒரு சிகப்பு நூல் எடுத்து லூயாவோட கையில கட்டுறாரு. இந்த நூலை அப்படியே இன்னொரு தடவை கொண்டு போயிட்டு ஜின்ஷுவோட கையில கட்டிட்டோம் அப்படின்னா இந்த சடங்கு முடிஞ்சிருமா. ஆனா ஜின்ஷுவோட கையில இந்த நூல் ஏறவே மாட்டேங்குது, எவ்வளவு மந்திரம் போட்டாலும். இங்க என்ன நடக்குது அப்படின்னு லூயாவோட அப்பா கேட்க, உடனே ஜின்ஷுவோட அப்பா இந்த சடங்கு தான் அவங்க கடல் பிரிவு கிட்ட இல்லையே, அப்புறம் என்ன நூல் போகாட்டி என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க, உடனே ஓகேன்னு அவங்களும் போய் உட்காந்துக்கிறாங்க. ஜின்ஷு இன்னும் சில மாதிரியே நின்னுகிட்டு இருக்கா. லூயா வெக்கப்பட்டு நின்னுட்டு இருக்கா. இந்த கல்யாணத்துக்கு அடுத்து மகாராணி தான் நம்ம இந்த லூயாவுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கணுமா, அதுக்காக நேரா அவங்க வந்துட்டு இருக்க. லூயா வணக்கம் சொல்லி கால விழுந்து பொறுப்பை வாங்கிக்கிறா. கரெக்டா அந்த பொறுப்பை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜின்ஷு அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. பார்த்தா ஹோங்னி தான் உள்ள ஓடி வந்துடுறா. எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஜின்ஷு என்ன நடக்குது, நீ லூயாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணல அப்படின்னு கேட்க, லூயாவை அதுக்கும் மேல ஷாக் ஆயிட்டு இருக்க. கொன்லுன்னு பாக்குறான், என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு. எதுக்காக இங்க வந்துட்டு இருக்க, சரி ஓகே இந்த மாதிரி சின்ன சின்ன பூலாம் கூட இளவரசருக்கு
கல்யாணம்னா வாழ்த்து சொல்ல வரதானே செய்வாங்க அப்படின்னு கேட்க மத்த யாரும் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. ஆனா பாக்குறா நம்ம ஹோங்னி, சரி ஓகே, இதுக்கும் மேல வந்து நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல, நான் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்றதுக்காக தான் வந்தேன், வாழ்த்து சொல்லிட்டேன். ஏன்னா லூயா மாதிரி இருக்கும் பொண்ணுங்க யாரும் திறமை கிடையாது, இவ்வளவு பெரிய குடும்பத்துல இருந்தும் வரல, அதனால ஜின்ஷுவை கல்யாணம் பண்ணிக்கிற தகுதி அவளுக்கு மட்டும்தான் இருக்கு, உங்க 2 பேருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல ஜின்ஷு மெதுவா திரும்பி பாக்குறான். அவன் கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்டிக்கிட்டே இருக்கு. அவன் நெத்தியில இருக்கிற அந்த மாய டோக்கன் இருக்குல்ல கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போக வாயில இருந்து ரத்தமா துப்ப ஆரம்பிக்கிறான். ஹோங்னி என்ன ஆச்சு அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போதே பின்னாடி ஜின்ஷுவோட அப்பா இவனுக்கு என்ன ஆச்சு, இவனுக்குள்ள கொடுத்த அந்த மாயமுத்து எங்கன்னு செக் பண்ணி பார்த்தா உடம்புக்குள்ள மாயமுத்து இல்ல. உடனே அப்பா நம்மள கூட்டிட்டு வெளியே போயிடுறப்பா அப்படின்னு குன்லூன் நம்ம ஹோங்னியை காப்பாத்துறதுக்கு ஏஞ்சு வரான். ஆனா அவங்க அம்மா குன்லூனை கட்டி போட்டுட்டு ஹோங்னியோட உடம்புக்குள்ள செக் பண்ண அவளுக்குள்ள இந்த மாயமுத்து இருக்கு. இத பார்த்துட்டு லூயாவப்பா எவ்வளவு தைரியம் தான், எங்களோட பொக்கிஷம் அது, பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அது உருவாகும், அதை உங்களுக்கு நிச்சயம் கிஃப்டா கொடுத்தா அதை யாரோ ஒரு சின்ன பூக்கு கொடுத்திருப்பீங்க, எங்களை அவமானப்படுத்துறீங்களா அப்படின்னு கேட்க இந்த பொண்ணை கூப்பிட்டு ஜெயில போட்டு அவ உடம்புல இருந்து அந்த மாயமுத்தை எடுங்கன்னு ராஜா உத்தரவு போடுறாரு. அது வரைய இன்னமும் கூட அந்த பொம்மை மந்திரம் நம்ம ஜின்ஷுவை கட்டுப்படுத்திட்டு தான் இருக்கு. ஆனா அவளை அடிக்கிறதுக்கு ஆள் வந்தாங்கன்னு தெரிஞ்சதும் அத்தனை பேரையும் நம்ம ஜின்ஷு அடிச்சு விரட்டுறான். என் உயிர் இருக்கிற வரை அவன் மேல யாரும் கைய வைக்க முடியாது, முடிஞ்சா வச்சு பாருங்கடா அப்படின்னு கத்திட்டு பக்கத்துல வர நம்ம ஹோங்னி பாக்குறா, உன்னை நான் ஏமாத்திட்டேனா, எனக்கு திறமை இல்லாம இருக்கனால தான் இப்படி பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு நம்ம ஜின்ஷு அவளை தூக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு மறைஞ்சு வந்துடுறான். எல்லாரும் சொன்னாங்க எனக்குள்ளதான் அந்த மாய முத்து இருக்குன்னு, அதை நான் கொடுத்துட்டா அந்த சிச்சுவேஷன் சரியாயிரும்ல, உன்னை யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்னு ஹோங்னி கேட்க அதை கொடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ஷு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அதை கண்டுக்காம ஹோங்னி வந்துடுறா. ஒரு பாதாள சிறை மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு நேரா அவ வந்துடுறா. இந்த மாய முத்தை நான் கொடுக்கணும், எனக்காக ஜின்ஷு உயிரையே கொடுக்கறதுக்கு வந்துட்டான், இதுக்கும் மேல எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்க அங்க ஜின்ஷு வந்துடுறான். அவளை தடுக்க பாக்குறான். ஆனா அதுக்குள்ள மாய சங்கிலி வந்து அவனை கட்டி போடுறது. ஹோங்னியால மட்டும் தான் அசைய முடியுது. வேகமா ஜின்ஷு கொடுத்த அந்த ஹேர் பின் எடுத்து அவன்கிட்டயே தூக்கி போட்டுட்டு எனக்கு எதுவும் வேண்டாம், நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோங்னி அந்த பாதாளத்துக்குள்ள குதிச்சிடுறா. அதுக்குள்ள போனா வரவே முடியாது போல. நம்ம ஜின்ஷு வேகமா போயிட்டு அவனும் அவளை காப்பாத்துறன்னு உள்ள குதிச்சுட்டு அவ கையை பிடிக்கிறதுக்கு பக்கத்துல போயிட்டு இருக்க அதுக்குள்ள ஜின்ஷுவோட அப்பா ஒரு சங்கிலி போட்டு நம்ம ஜின்ஷுவை மட்டும் வெளியே எடுத்துடுறாரு. அப்பன்னு பார்த்து அந்த உடம்புக்குள்ள அந்த மாய முத்து வேற வெளியே கிளம்பி பறந்து போயிடுது. நம்ம ஜின்ஷு வெளியே வந்து உட்காந்துட்டு அழுதுட்டே என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம அமைதியா பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு கண்ணு ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த கண்ணு என்னோடது, கிட்டத்தட்ட 3 நூற்றாண்டுகளா வெளியே சுத்திக்கிட்டே இருக்கு, இப்பதான் உருப்படியான ஒரு விஷயத்த பாத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணு நேரா போயிட்டு யாரோ ஒருத்தங்க உடம்புல போயிட்டு அப்படியே படுது. பார்த்தா ஒரு பாம்போட உடம்புல, பாம்போட கண்ணு தான் அது. அந்த பாம்பு அடுத்து மனுஷனா மாறுது. இப்ப நான் என்ன பண்ண போறேன் பாரு அப்படின்னு அந்த பாம்பு மனுஷன் ஜெயில போயிட்டு எல்லா இடத்தையும் சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். அங்கதான் இந்த பைச்சா இருக்கான்ல அவனையும் கூட அடைச்சு வச்சிட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் லூயா ரொம்ப சோகமா குடிச்சிட்டு இருக்க அங்க குன்லூன் வரான். என் அண்ணனை தேடி வந்திருக்கியான்னு, எனக்கு என்ன வெக்கம்ல நினைச்சிட்டு இருக்கியா, உன் அண்ணனை தேடி வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்த ஆரம்பிக்க அப்ப என்ன தேடி வந்தியா அப்படின்னு குன்லூன் கேக்குறான். இருக்கிற கோவத்துல லூயா பயங்கரமா அவனை அட்டாக் பண்ணிடுறா. அட்டாக்க வாங்கிட்டே அவன் பக்கத்துல உட்கார அவனுக்கு மருந்து எடுத்து போனா போதுன்னு கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சுடுறா லூயா. இங்க இன்னொரு பக்கம் நேரா அந்த கடல் ராஜா, அதாவது லூயாவோட அப்பாவை பாக்குறதுக்கு ஜின்ஷு வந்துடுறான். நான் பண்ணது பெரிய தப்பு தான், அதான் நேரா பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன், இதுக்கு மேல இளவரசர் பதவி எனக்கு வேண்டான்ட்டு நான் ஒரு சாதாரண மிலிட்டரி மேனா பார்டருக்கு போறேன்னு சொல்ல போயிட்டு என் பொண்ணை கூட்டுவாங்க அப்படின்னு கடல் ராஜா உத்தரவு போடுறான். ஆனா யாரையும் பார்க்க விருப்பம் இல்லைன்னு லூயா சொல்லிடுறா. இல்ல என் பொண்ணு கிட்ட இன்னொரு தடவை பேசி பாக்குறேன், கல்யாணத்தை நடத்தலாம் அப்படின்னு கடல் ராஜா மறுபடியும் சொல்ல சாரின்னு சொல்லிட்டு ஜின்ஷு அங்க இருந்து கிளம்பிடுறான். கடல் ராஜாவோட தளபதி நம்ம பொண்ணு அவங்க அசிங்கப்படுத்திருக்காங்க, இன்னும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க இதுக்கும் மேல வேற வழியே இல்ல, நம்ம நல்லா இருக்கணும்னா நம்ம பொண்ணை எப்படியாவது அந்த இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்ல நம்ம ஏற்கனவே வந்து அடுத்தவங்களோட கால் மீறி மாதிரிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம், அதுக்கு காரணம் என்னன்னா உங்களை மாதிரி ஒரு முதுகெலும்பு இல்லாத ராஜா தான் தளபதி சொல்ல என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க, வாயமுடன் ராஜா கத்த ஆரம்பிக்கிறான். தளபதி பார்த்துட்டு லூயா இருக்காலே, லூயாவோட அப்பாங்கிற ஒரே காரணத்தினாலதான் ஒன்ன மாதிரி ஒரு ஆளை தன்னால் சமாளிச்சுட்டு இருந்தேன், இதுக்கும் மேல முடியாது அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுட்டு பக்கத்துல வர யாரங்க என்கிட்ட வாங்க அப்படின்னு ராஜா கத்த ஆரம்பிக்கிறான். ஆனா அங்க இருக்கிற எல்லாருமே தளபதியோட ஆளுங்களா இருக்காங்க. தளபதி நேரா அங்க இருக்கிற ராஜாவை கொண்டு போட்டுடுறான், கண்ட்ரோல அவன் எடுத்துக்கிறான். இங்க லூயா ரூம்ல இருந்து அழுதுட்டு இருக்கும் போது ஆளுங்க உள்ள வராங்க. இந்த மாதிரி தளபதி கண்ட்ரோல கையில எடுத்துட்டாரு, உங்களை பாதுகாப்பான எடுத்து கூட்டு போறதுக்கு எங்களை வர சொல்லிருக்காருன்னு சொல்ல எங்க அப்பாவை கொண்டுட்டானா, எவ்வளவு தைரியம் அப்படின்னு லூயா ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்கிறா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது, இந்த பாம்பு மனுஷன் யாரு, அடுத்தடுத்து தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.